விஷ்ணுவின் 10 அவதாரங்களில் 3வது அவதாரம் வராக அவதாரம். நில உலகை காக்க இறைவன் எடுத்த ஒரு உன்னதமான அவதாரம் இது. முன்னொரு காலத்தில் திதி மற்றும் காஷிப முனிவருக்கு மகனாக பிறந்தவன் தான் இரண்யாட்சன் என்னும் அசுரன். ஒரு கட்டத்தில் ஒட்டுமொத்த பூமியையும் சுருட்டி எடுத்துக்கிட்டு போயிட்டு ஆழமான பாதாள லோகத்தில், அதாவது கடலுக்கு அடியில் ஒழிச்சு வைக்கிறாரு. பூமி மறைஞ்சிட்டதால உலகமே இருளில் மூழ்கி போகுது. பிரம்மாவும் தேவர்களும் பயந்து போயிட்டு மகாவிஷ்ணு கிட்ட முறையிடுறாங்க. அப்போ பிரம்மாவின் நாசியிலிருந்து ஒரு சிறிய கட்டை விரல் அளவுக்கு ஒரு பன்றிக்குட்டி தோன்றியதான். அதுவே அடுத்த சில நொடிகளில் ஆகாயமுட்டும் அளவுக்கு பிரம்மாண்டமான வராகமாக வளர்ந்து நிற்குது. வராகமூர்த்தி கடலுக்கு அடியில் சென்று பூமாதேவியை தேடுறாரு. அங்கு இரண்யாட்சன் அவரை தடுத்து நிறுத்துறாரு. இருவருக்கும் இடையே பயங்கரமான போர் நடக்குது. இறுதியில் வராகமூர்த்தி தனது கூர்மையான கொம்புகளால் இரண்யாட்சனை அழித்தார். பின்னர் பாதாளத்தில் இருந்த பூமாதேவியை விஷ்ணு தனது 2 கொம்புகளின் மேல் தாங்கி பிடித்து சமுத்திரத்திலிருந்து மேலே கொண்டு வந்து நிலை நிறுத்தினார். இந்த அவதாரத்தின் மூலமே பூமி மீண்டும் மனிதர்கள் மற்றும் உயிரினங்கள் வாழ தகுதியான இடமாக மாறுது. உலகை அசுரர்களிடமிருந்து காக்கும் இறைவனின் கருணையை இது விளக்குது. பூமாதேவியை மீட்ட போது வராகமூர்த்திக்கும் பூமாதேவிக்கும் இடையே நடந்த உரையாடல்களே பிற்காலத்தில் பல தத்துவங்களுக்கு அடிப்படையாக அமைஞ்சு போச்சு. வராகமூர்த்தி கடலுக்குள் சென்றபோது அவர் ஒரு சாதாரண பன்றியாக செல்லவில்லை. அவருடைய 4 கால்கள் 4 வேதங்களாகவும், அவருடைய தந்தங்கள் கேள்வியின் அங்கங்களாகவும், அவருடைய கர்ஜனை சாம வேதமாகவும் சொல்லப்படுது. அறியாமை என்னும் கடல்ல மூழ்கியிருக்கும் உலகத்தை ஞானம் என்னும் கொம்புகளால் மேலே தூக்குகிறார் அப்படிங்கிறது தான் இதனுடைய உட்பொருள். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க.